வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது ஒரு ஒன் பாட் டிஷ். ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து சொரக்காய் சாதம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க இது செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஒரு ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம். ஸோ அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தோம். நம்ம அதில் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகும் சீரகம் வந்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஃப்ளேவருக்காக வந்து ஒரு வரமிளகாய் வந்து 2 பாதியாக கிள்ளி போட்டுக்கலாம். அது கூட வந்து ஒரு வெங்காயம் வந்து நல்லா நீட் வட்டத்தில் நறுக்கி சேர்த்துக்கலாம். கூட வந்து ஃப்ளேவருக்காக வந்து 2 கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து பழுத்த தக்காளி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வந்து நல்லா வெந்து குழையிற அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம். தக்காளிலாம் நல்லா குழைஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து 1 கப் அளவுக்கு வந்து சொரக்காய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் சொரக்காய் வந்து நல்லா தோல் சீவி அதுக்குள்ளே வர விதையெல்லாம் நீக்கி பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ 1 கப் அளவுக்கு சொரக்காய் சேர்த்துட்டு இது வந்து நம்ம நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம வெங்காய தக்காளியோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், அப்புறமா வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மசாலாலாம் வந்து பச்சை வடை போகிற வரைக்கும் ஸ்லைட்டாக வந்து வதக்கிக்கலாம். நம்ம இப்போ வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து 1 கப் அளவுக்கு வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினால நான் வந்து ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி வந்து 1 கப் அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அது வந்து தண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அரிசிக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணால் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஃபைனலாக ஃப்ளேவருக்காக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். இதுதான் வந்து நம்ம ரெசிபிக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு தரும். இப்போ வந்து நம்ம அதை மூடி போட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் நல்லா வந்து வேக விட்டுடலாம். இப்போ இது வந்து விசில் வந்து நல்லா ஸ்டீம் இறங்கிருச்சு. வாங்க லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். சூப்பரான நெய் வாசனையோட கமகமான ரொம்ப ஆரோக்கியமான சொரக்காய் சாதம் ரெடி. வாங்க இது வந்து நம்ம சைட்ஸ்லேருந்து ஃப்ளஃப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலந்து விட்டுட்டு வாங்க இது வந்து நம்ம பரிமாறிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான அப்புறம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதுவும் ஒரு ஒன் பாட் டிஷ்ஷாக ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.